வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சிக்கன் கறி செய்ய போகிறோம். இந்த சிக்கன் கறி ஆப்பம், நீர் தோசை, சப்பாத்தி, இட்லி, தோசை, பிரியாணிக்கு எல்லாம் சைட் டிஷ்க்கு யூஸ் பண்ணலாம். இது வந்து ஹோட்டலில் இருக்கிற மாதிரியே வீட்டில் வந்து ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இதை வந்து சொல்லப்போனால் ஒரு பேச்சுலர் சமையல்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து ரொம்ப மசாலாலாம் சேர்க்க வேண்டாம். சிக்கன் மசாலாலாம் அதில் சேர்க்காமலே நல்லா சுவையாக டேஸ்ட்டாக வந்தது. இப்போ அதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். சிக்கன் நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் போன் உள்ள சிக்கனாக எடுத்திருக்கிறேன். ஏன்னா இது வந்து கிரேவிங்கிறதுனால போன் சிக்கன் எடுத்திருக்கிறேன். அந்த சிக்கனில் கொஞ்சமாக தயிர், அதாவது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து, மஞ்சள் தூள் ஒரு முக்கால் டீஸ்பூன், உப்பு, 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு இதை வந்து நல்லா பெசரி ஒரு 30 நிமிஷம் வந்து நல்லா ஊற விடணும். இதை நல்லா சோக் பண்ணிட்டு அப்படியே ஒரு பிளேட் வச்சு மூடி 30 நிமிஷம் அது ஊறட்டும். அதுக்கு இடையில நம்ம கொஞ்சம் வேலையெல்லாம் பண்ணிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் டொமேட்டோவும் கொத்தமல்லி இலையும் போட்டு ஒரு 10 கேஷ்யூ நட் வந்து தண்ணியில் சோக் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு குக்கிங் ஆயில், நான் வந்து தேங்காய் தான் சேர்ப்பேன், அதனால குக்கிங் ஆயில் தேங்காய் யூஸ் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சமாக ஜீரகம், அதாவது இது வந்து நார்மல் ஜீரகம் தான், சோம்பு இல்லை. ஜீரகம் போட்டு இதை நல்லா சீரகம் பொரிஞ்ச பிறகு வெங்காயம் வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கணும். அதை சேர்த்து நல்லா வதங்கணும். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர்றது வரை நல்லா வதக்கிக்கணும். ஏன்னா நம்ம இந்த குழம்புக்கு வந்து தேங்காய்லாம் சேர்க்காததுனால இதுதான் கிரேவி. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டா ஈஸியாக வதங்கிரும், அதனால கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, நல்லா வதக்கி விட்டுக்கணும். இதில் வந்து அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்து அதுவும் பச்சை வாசனை போகிறது வரை நம்ம வதக்கணும். இதில் தக்காளியும் கொத்தமல்லி இலையோட வந்து பச்சை வாசனை நல்லா போகிற வரை வதங்கினா போதும். கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதாவது 1 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கணும். இது வந்து எண்ணெயில் வதங்கும் போது அது ஒரு வாசனை, அவ்வளோதான். அதனால தான் எக்ஸ்ட்ராவாக சேர்க்குறேன். இப்போ இதில் மசாலாத்தூள், அதாவது மிளகாத்தூளும் மல்லித்தூளும் தான் நம்ம சேர்க்க போகிறோம். மிளகாத்தூள் அவரவர் காரத்துக்கு, மல்லித்தூள் ஒரு 3 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். அதையும் பச்சை வாசனை போகிறது வரை நல்லா வதக்கிக்கணும். இப்போ இதில் வந்து நம்ம சிக்கனை சேர்த்து வதக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு தண்ணிலாம் ஊற்றக்கூடாது, அப்படியே இந்த மசாலா கூடவே சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் வதக்கிக்கணும். சிக்கன்ல இருந்தே நமக்கு கொஞ்சம் தண்ணி விடும். இப்போ இந்த சிக்கனை வந்து நல்லா இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா வந்து அதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதாவது நல்லா மசாலாவோட சேர்த்து புரட்டி எடுக்கணும். அப்போ வந்து அதுல இது வந்து நல்லா வதங்கிரும். வதங்கின பிறகு நம்ம வந்து அந்த பவுல், அதாவது ஊற வச்சிருந்த பவுலையும் மிக்சி ஜாரையும் லைட்டா அலம்பி அந்த தண்ணியை வந்து இதுல நம்ம சேர்த்துக்கலாம். மற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா வாட்டர் எதுவும் வேண்டாம், நமக்கு அதுவே கரெக்டா இருக்கும். இதை வந்து நல்லா மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துடணும்.
இந்த டைம்ல உப்பு பார்த்து நம்ம சரி பார்த்து போடலாம். அதே போல நான் வந்து கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறேன். ஏன்னா இது வந்து கலர் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 2 ஸ்பூன் சேர்க்கிறேன். இந்த கறியில வந்து எந்த மசாலா அரைப்பும் இல்லை. அதே போல நம்ம கரம் மசாலாவே இதுல சேர்க்கல. அதாவது ஒரு பேச்சுலர்ஸ் செய்யறதுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது எந்த ரொம்ப அதிகமான பக்குவமா செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. இப்ப இந்த குழம்பு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுல கொத்தமல்லி இலை போட்டு தூவி நம்ம பரிமாற வேண்டியதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.